ஏசப்பா சீசர்களை அவர் என்ன செஞ்சாரு? 12 பேரையும் அக்கறைக்கு போக சொன்னார். அக்கறைக்கு போகும்போது நல்லா இருந்துச்சு. திடீர்னு என்ன வந்துருச்சு? மழை வந்துருச்சு. அவங்க படகுல போறாங்க 12 பேரும் படகுல போகும்போது நடு கடலுக்கு போனதுக்கு பின்னால என்ன ஆயிடுச்சு? மழை வந்துருச்சு. இயேசு இக்கரையில தனிமையா உட்காந்து செபம் பண்ணிக்கிருக்காரு. இந்த 12 பேரும் நடுக்கடல்ல போய்க்கிருக்காங்க. வசனம் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவர் கடல் மேல நடந்து வர சம்பவம் என்று வேதம் சொல்லுது. எதுல வந்தாராம்? கடல் மேல நடந்து வந்தாராம். இந்த உலகத்திலேயே எந்த சாமியும் சொல்ல முடியாத, செய்ய முடியாத ஒரு அற்புத நிகழ்ச்சின்னு பார்க்குறோம். இந்த சம்பவம் அந்த எங்க எப்படி நடக்குதுன்னு சொன்னா, ஒரு மலை மேல ஜெபம் பண்ணி சீசர்களை 12 பேர்த்தையும் என்ன செய்யறாங்க? முன்னக்கூட்டியே அனுப்புறாங்க. நீங்க என்ன செய்யுங்க? அக்கறைக்கு போங்க, நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு வரேன். இந்த 12 பேர்த்துல ஒருத்தன் போக 11 பேரும் மீன் பிடிக்கிறவங்க. அவங்க சின்ன புள்ளியிலிருந்து வலை போட்டு கடல்ல மீன் பிடிச்சி அதே பொழப்பு நடத்தின தொழிலாளிக, அதாவது மீன் பிடிக்கிற தொழிலாளிக. அவங்க தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கு படகோட்டது தெரியும், கடலை பத்தி தெரியும், அலையை பத்தி தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் அவங்க சரிங்க ஐயா, நீங்க கவர்மெண்ட் வாங்கன்னு அவங்க முன்னால போறாங்க. இப்படி போய்க்கு இருக்கும் போதே என்ன ஆயிடுச்சு? திடீர்னு மழை வந்துருச்சு. மழை வந்தது மாத்திரம் இல்ல, ஒரு புயலும் சேர்ந்து வந்துருச்சு. அப்போ மழை வருது, புயல் அடிக்குது, மழை பெருசாகுது, படகு என்ன செய்யுது? தூக்கி போடுது. டம்மு டம்மு ஆள் உயரத்துக்கு மழை வந்து தூக்கி போடுது. இப்படி எத்தனையோ அலைகளையும், எத்தனையோ மலைகளையும், எத்தனையோ புயல்களையும் பார்த்தவங்க தான் அவங்க. ஆனாலும் இது அதை காட்டி மீறி வந்திருக்கிறதுனால அவங்க என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. அவங்க அறிவுக்கு அந்த படகை அடக்கி பார்க்குறாங்க, நிமித்து பார்க்குறாங்க, நிப்பாட்டி பார்க்குறாங்க. ஆனா என்னமே செய்யல. அந்த சூற காத்து என்ன செய்யுது? சுத்தி 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 அடிக்குது. கிருன்னு படகு பம்பரமா சுத்துது. ஆக நம்ம சாக போறோம். ஆனா நல்லா தான் இருந்துச்சு. பிசாசு என்ன பண்ணிருச்சு? நம்மளை அழிக்க போகுது அப்படின்னு நினைச்சு அவங்க பயந்து நடுங்கி கொண்டு இயேசுவே என்று சத்தம் கொடுக்குறாங்க. அந்த சீசர் என்ன செய்றாங்க? இதுக்கு மேல படகு தாங்காது, கவுந்துட்டா நம்மளும் என்ன செய்வோம்? கடல்ல இருந்து கவுந்துருவோம், நம்ம 12 பேரும் செத்துருவோம், நம்மளும் மீன் தின்று வளர்ந்த உடலு இப்ப மீனுக்கே இரையாக போகுது என்று சொல்லி அவங்க அழுகிறாங்க. இந்த அலறல் சத்தத்தை கேட்டு ஏசப்பா அந்த கரையிலிருந்து கடல் மேல நடந்து வருகிறார். அல்லேலூயா.